ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை, மனசுல ஒரு பிரச்சனை, இல்ல வந்து நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சமுதாயத்துல ஏதாவது நெருக்கடிகள் இருக்குன்னா, இதனுடைய ஒரு எதிர்விளைவா நம்ம உடம்புல தோன்றுறது தான் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். இல்ல மன அழுத்தம் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது தேவையான அளவு இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம், இல்லை ஒரு வேலையை வந்து நம்ம கரெக்டாக செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அந்த டைமில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று தான். பட் இந்த ஒரு மனப்பதட்டமோ இல்லை வந்து ஸ்ட்ரெஸ்ஸோ எப்போவுமே வந்து இருக்குது. எப்போவுமே வந்து நான் வந்து வேலைகளை கரெக்டாகவே பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்போவுமே வந்து ஒரு வேலை செய்யணும்னு ஆரம்பிக்கும் போதே நான் ரொம்ப பதட்டமாயிடுறேன். அதே மாதிரி அந்த வேலையை செஞ்சு முடித்தாலும் கூட எனக்கு ஒரு திருப்தி உண்டாக மாட்டேங்குது. சரியான இரவு தூக்கம் எல்லாம் வந்து எனக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த அறிகுறிகள்லாம் ஒரு 3 வாரம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். பட் இதே பிரச்சனைகள் வந்து எப்போவுமே உங்களுக்கு இருக்குது, மாத கணக்கில் இருக்குது, வருட கணக்கில் இருக்குது. என்னை சும்மா உட்கார வச்சிங்கன்னா நான் வந்து எப்போவுமே எனக்கு நடக்காத விஷயங்களையோ இல்லை என் உடம்புல இருக்கக்கூடிய சில நோய்களை பற்றியோ இல்லை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடிகளை பற்றியோ தொடர்ந்து நான் யோசிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னா, ஸோ இது வந்து மன அழுத்தம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம்.